Welcome to TAF ICE Institute of Central Exams SSC CHSL 2025 English mock test series வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா day 8. இன்னைக்கு ஒரு 25 questions நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So first one பாருங்க. The following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. The teacher was taken back by the audacity of the new student. First of all, audacity அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. Audacity means boldness, தைரியம். Taken back அப்படினா திரும்ப எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த மீனிங்கை நீங்கள் இந்த சென்டென்ஸில் வைக்கக்கூடாது. அவருடைய போல்டுனஸ், தைரியத்தை பார்த்து அவங்க எடுத்தால் வச்சுப்பாங்க. ஸோ அதுமாரி பண்ண முடியாது. அப்போ அங்கே என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேக்கன் அபேக். டேக்கன் அபேக். இந்த டேக்கன் அபேக் அப்படின்றது ஒரு இடியம். இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ப்ரைஸ். ஓகேவா, சர்ப்ரைஸ். அப்போ அந்த பையனோட தைரியத்தை பார்த்து மேடம், அதாவது அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அப்போ இங்கே டேக்கன் பேக்குன்னு வரக்கூடாது, டேக்கன் அபேக்குன்னு வரணும். அப்போ எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் செக்மெண்ட், அதாவது பி பார்ட்டில் தான் எரர் இருக்குது. இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இது வந்து டி. இங்கே வந்து நான் அடாசிட்டியோடைய மீனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த ஆப்ஷன் தட் வில் இம்ப்ரூவ் த கிவன் சென்டென்ஸ் by using the most appropriate verb. So verb தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். That MacBook belong to Xavier. தட்ன்றது demonstrative adjective. ரைட்டா, தட்ன்றது ஒரு demonstrative adjective. இந்த demonstrative adjective பக்கத்தில் என்ன வந்திருக்குன்னு பாருங்க, MacBook வந்திருக்கு. MacBook தான் இங்கே நவுனு. ரைட்டா, அப்போ இந்த இடத்துல பாருங்கள், தட்டு திஸ்ஸு இதெல்லாம் வந்ததுன்னா இது ரெண்டுமே சிங்குலர்னு அர்த்தம். அப்போ தட் மேக் புக்குன்னு தான் யூஸ் பண்ணணும், மேக் புக்ஸ்னு யூஸ் பண்ணக்கூடாது. தட்டு ஆல்வேஸ் ஃபாலோடு பை சிங்குலர் கவுண்டபிள் நவுன். தட்டு மட்டும் இல்லை, திஸ்ஸும் சேர்ந்து சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு அப்புறம் சிங்குலர் வர்பு தான் வரணும். அப்போ பார்ப்போம். பிலாங்கிங், தட் மேக் புக் இதான் சப்ஜெக்டு. பிலாங்கிங் அப்படின்றது வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம். வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் எப்பயுமே ஆக்சிலரி வர்ப் இல்லாமல் வராது. ஆம், இஸ், ஆறு, பாஸ் வேறு ஏதாவது வந்தால் தான் நீங்கள் வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்மை போடணும். ஸோ இங்கே போட முடியல, அப்போ இது தப்பு. நெக்ஸ்ட் ஒன், தட் மேக் புக் இஸ் பிலாங் டு சேவியர். இஸ், ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ஆக்டிவ் வாய்ஸில் இதுக்கு பக்கத்தில் வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். எதில்? ஆக்டிவ் வாய்ஸில். பேசிவ் வாய்ஸில் வர்போடைய தேர்டு ஃபார்ம் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், வர்போடைய பேஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. தப்பு. தட் மேக் புக் பிலாங்ஸ் டு சேவியர். ஸோ பிலாங்ஸ்ன்றது வர்போடைய எஸ் ஃபார்ம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் நவுனுக்கு சிங்குலர் வர்பு நம்ம வர்போடைய எஸ் ஃபார்ம் தான் பயன்படுத்துவோம். ஸோ இது கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பாருங்கள், தட் மேக் புக் பிலாங்ஸ் டு சேவியர். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தட் மேக் புக் இஸ் பிலாங்டு டு சேவியர். இப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபார்மில் கிடையாது. ஏன்னா இதுதான் சப்ஜெக்ட்டு, ஆனால் கொடுக்கப்பட்டது என்னமோ பேசிவ் வாய்ஸு. ஸோ ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு எரர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த blank. She could easily eat the dash biryani by herself. ஹோல், ஹால், ஹோல், ஹால். ஹோல்னா உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ ஒரு பள்ளம், ரைட், ஒரு பொந்து. ஹால், ஹால்னா புல் வித் ஃபோர்ஸ், நல்லா அதாவது வேகமாக தள்ளுறது, ரைட்? புல் வித் ஃபோர்ஸ். ஹால்னா என்ன அர்த்தம்னா புல் வித் ஃபோர்ஸ், இழுக்கிறது, தள்ளுறது, எது வேணால் வச்சுங்க. ஹோல் அப்படின்னா ஃபுல்லுன்னு அர்த்தம். அப்போ இவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழு பிரியாணி அவங்க ஒரு ஆளே சாப்பிட்ருவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஹோல் வரணும். ஹால், ஹால்ன்றது ஒரு ரூமு, ரைட்? ஸோ பாருங்கள், ஹோல், ஹால், ஹோல், ஹால். ரைட். நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் சினானியம் ஆஃப் த கிவன் வேர்ட். ரெமிஷன்.
ரெட்ரிபியூஷன், ஓவர்லுக், பனிஷ்மெண்ட், பாடன். இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சினானியம். ரிமிஷன்னா என்ன? ரிமிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மன்னிப்பு. பாடன், பாடன் மீன்ஸ் மன்னிச்சிட்டாங்கன்னு அர்த்தம், மன்னிப்பு. அப்போ ரிட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பனிஷ்மெண்ட். ரிட்ரிபியூஷன்னா என்ன அர்த்தம்? பனிஷ்மெண்ட். ஓவர்லுக், ஓவர்லுக்னா ஒரு விஷயத்தை அப்படியே மேலோட்டமாக பார்க்கறது கிடையாது, அதை கண்டுக்காமல் விடுறது தான் ஓவர்லுக். இது ப்ரீவியஸ் செஷனே நம்ம பார்த்துருப்போம். ஓவர்லுக் அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம கண்டுக்காமல் போகிறது தான் ஓவர்லுக். அப்போ லீவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிச்சு. ரிமிஷன் அதுக்கு சினானிம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாடன். ஆப்ஷன் 4. ரைட். Select the option that rectifies the spelling of the underlined word in the given sentence. It has been a usual occurrence for a few days now. Occurrence அப்படின்ற வார்த்தைக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து நம்மளை கேட்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேர்ட் தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. OCCURR, OCCURR, ANC கிடையாது, ENCE. ரைட். அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2C 2R 2E அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் that can substitute the underlined segment in the given sentence. It will take 2 hours to walk across the forest. Across means என்ன? இப்போ ரோடு இருக்குது, ரோடை தாண்டி, ரோடை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீப்ரா கிராசிங் இருக்கும் இல்லையா, அப்படி அந்த ரோடை நம்ம கடந்து போகிறோன்னா அதுக்கு தான் நம்ம அக்ராஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபாரஸ்ட்டை நம்ம என்ன கடந்தால் போகிறோம்? ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பூந்து போகிறோம் நம்ம. அப்போ ஒரு விஷயத்துக்குள்ளே பூந்து நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம த்ரூ அப்படின்றது பயன்படுத்தணும். அப்போ ஆப்ஷன் பாருங்கள், த்ரூ. ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு, அதுக்கப்புறம் அது வேற ஒரு வழியாக வெளியே வராரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உள்ளே பூந்துட்டு வெளியே வராருன்னு தானே சொல்லுவோம். அதுக்கு நம்ம த்ரூ அப்படின்னு தான் பயன்படுத்தணும். அக்ராஸ்ன்றது வந்து நம்ம கடந்து வர்றது. ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோடுக்கு வந்து இந்த ஜீப்ரா கிராசிங், ரிவர் ஓடுது இல்லையா, ரிவர் மேலே பிரிட்ஜு கட்டுவாங்க. இப்போ இந்த பிரிட்ஜும் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் அக்ராஸ் பண்ணி தான், கடந்து தான் போகுது. அப்போ பிரிட்ஜுக்கும் நம்ம அக்ராஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஜீப்ரா கிராசிங்க்கு, ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அதாவது அக்ராஸ் யூஸ் பண்ணுவோம். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அலாங் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரோட்டோரமாக போவோம் இல்லையா, இந்த ரோட்டோரமாக அந்த கடல் ஓரமாக நடந்து போவோம் இல்லையா, அப்போ ஒரே டைரெக்ஷனில் ஒரு ஓரமாக நம்ம நடந்து போடுறோம்னா அதுக்கு நம்ம அலாங் யூஸ் பண்ணணும். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டோனியம். என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஆண்டோனியம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். த பிளாட் ஆஃப் த நாவல் இஸ் வெரி டல். ஸோ அந்த நாவலில் கொடுத்துருக்க அந்த இடம் பார்த்தீங்களா, பிளாட்டு, சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை அந்த இடமா இருக்கலாம், அது வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டல்லுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மள என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டோனியம் கேட்டிருக்காங்க. ரிவிட்டிங், டைவர்ட்டிங், பிளாட்டிங், சார்மிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவிட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸைட்டிங் அப்படின்னு அர்த்தம். ரிவிட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸைட்டிங், அட்ராக்டிவ் அப்படின்னு அர்த்தம். பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை நோக்கி போகிறோம் இல்லையா, அது பேர் தான் எக்ஸைட்டிங். ஸோ ரிவிட்டிங்னா அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் டைவர்ட்டிங்னா என்டர்டைனிங், மகிழ்வூட்டுதல். ரைட்டா? ஸோ என்டர்டைனிங். பிளாடிங், PLODDING, பிளாடிங் அப்படின்னா கடின உழைப்பு, லெபோரியஸ். லேபர்னா உங்களுக்கு தெரியும், வேலையாள். லெபோரியஸ் அப்படின்னா கடின உழைப்பு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சார்மிங்னா சந்தோஷம், டிலைட். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் வேர்டாக இருக்குது. டல்லுனா நம்ம ரொம்ப சோகமாக இருக்கிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட், நேர் ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸைட்டிங்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக பார்க்கும்போது நம்ம ஆர்வமாக இருப்போம் இல்லையா, அப்போ டல்லுக்கு ஆப்போசிட் என்ன? எக்ஸைட்டிங். அப்போ ஸ்ட்ரெயிட் மீனிங் என்னென்னு எடுப்பீங்க? ரிவிட்டிங் தான் எடுப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன். Select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. If there is no need to substitute it, select no improvement required. We set up on the journey early in the morning.
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, செட்டப். அந்த சென்டென்ஸ் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜேர்னியை வந்து காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு செட்டப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. செட்டப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஸ்டாப்ளிஷ். செட்டப்னா என்ன அர்த்தம்? எஸ்டாப்ளிஷ், தொடங்குதல் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் இந்த வேர்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த போர்ட்டை வந்து இவங்க தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார், இந்த வருஷம் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, தொடங்கினாங்க அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்போ செட்டப் அப்படின்னா அது எஸ்டாப்ளிஷ்னு அர்த்தம். அப்போ ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், பிகின் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செட் ஆஃப். என்ன யூஸ் பண்ணோம்? செட் ஆஃப். செட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? டு பிகின் எ ஜேர்னி. டு பிகின் எ ஜேர்னி, ஒரு ட்ராவலை வந்து நம்ம தொடங்குறது, அது பேர் தான் என்னது? செட் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன், select the most appropriate idiomatic expression that can substitute the underlined segment in the given sentence. It feels like I made a promise of more than my ability when I promised to complete this worksheet in one day. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது ஒரே நாளில் இந்த ஒர்க் ஷீட்டை வந்து அவர் முடிச்சிடுறேன்னு சொல்கிறாரு. பட் அது அவருடைய எபிலிட்டிக்கு வந்து ரொம்ப அதிகம், அவரால் பண்ண முடியாது. இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டார். இப்போ அதுக்கு எந்த இடியமை நீங்கள் கீழே இருந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பைட் ஆஃப் மோர் தென் ஐ குட் சீவ். அதாவது என்னென்னா, நம்மளால் மெல்றதை விட அதிகமாக வாய்க்குள்ளே போடுறது. அப்போ நம்மளுடைய வாயோட கெப்பாசிட்டி தெரிஞ்சு தானே நம்ம சாப்பிடணும். அப்போ அதை தானே அவர் சொல்லியிருக்கணும். நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணும்போது உங்களுடைய எபிலிட்டியை நீங்கள் பார்த்துட்டு தானே ப்ராமிஸ் பண்ணணும். அப்போ இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், பீட் த ட்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புகழ்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த பாகுபலி படத்தில் அவரை வந்து பார்த்திங்கன்னா புகழ்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரம்ஸ்லாம், அவர் வரும்போது ட்ரம்ஸ்லாம் வாசிப்பாங்கல்ல. அப்போ பீட் த ட்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஞாபகம் வச்சுங்க, புகழ்கிறாங்க, ப்ரைஸ், பாராட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். பீட் மை பிரைன் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூளையை செலவை செஞ்சு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது, ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ணுறது, அது பேர் தான் என்னது, பீட் மை பிரைன் அவுட். பேர்ன் எ ஹோல் இன் மை பாக்கெட். பேர்ன்ட் எ ஹோல் இன் மை பாக்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாக்கெட்டில் வந்து ஒரு ஓட்டை போடுறது, அதாவது எரிச்சு பாக்கெட்டை ஓட்டை போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா காசை சீக்கிரமாக செலவு பண்ணுறது. ஓகேவா? ஸ்பெண்ட் மணி குவிக்லி, வேகமாக வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பேர்ன்ட் எ ஹோல் இன் மை பாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டோனியம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். ஃபியூ பீப்புள் டர்ன்ட் அப் டு அட்டெண்ட் த டாவ் ட்ரீ ப்ரோமோ ஆஃப் த நியூ மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாவ் ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கார்னிஷ், டெக்கரேஷன். ரைட்டா? டெக்கரேஷன். இந்த கார்னிஷ் டெக்கரேஷன்லாம் நம்ம பார்க்குறதுக்காக வைக்கிறாங்க, அதை நம்ம சாப்பிட முடியாது இல்லையா. சாப்பிட்டாலும் அதுக்கு ஒன்றும் பெருசாக டேஸ்ட் இருக்காது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்வீட் வாங்குறீங்கன்னா அதுக்கு மேலே சில்வர் ஷீட் வைப்பாங்க. ஆனால் அந்த சில்வர் ஷீட்டுக்கு வந்து எதனாவது டேஸ்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அது எதுக்காக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்க்குறதுக்காக, ஒரு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக. அதுமாரி தான். அப்போ டாவ் ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கார்னிஷ், டெக்கரேஷன். எலிகண்ட்னா என்ன அர்த்தம்? அதுவும் அட்ராக்டிவ்னு அர்த்தம். ஷோவினா காமிக்கிறது, கண்காட்சி. காடி, இதில் வந்து ஸ்பெல்லிங் எரர் இருக்குது, GAUDY. காடி அப்படின்னாலும் என்னது, கார்னிஷ்னு அர்த்தம். அப்போ காடிக்கும் இதே மீனிங் தான். நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டோனியம் கேட்டிருக்காங்க. அப்போ டாவ் ட்ரீ அதுக்கு என்ன ஆப்போசிட் வேர்டுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபீரியர். இன்ஃபீரியர்னால் ஒரு ஓரமாக நிற்கிறது. ரைட்டா? ஸோ இன்ஃபீரியர்னால் என்ன அர்த்தம், நமக்குள்ளே இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதுக்கு நேர் எதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர் தான். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் த அண்டர்லைன்டு செக்மெண்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். த விசார்ட் while performing an item accidentally set his own hat on fire and prompted the fire alarm to go on. ஸோ விசார்ட்னா யார், மந்திரம் மெஜிஷியன். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்லி என்ன பண்ணிடுறாரு, அவருடைய தொப்பியை அவரே எரிச்சிடுறாரு. ரைட்? அண்ட் ப்ராம்ப்டட் த ஃபயர் அலாம் டு கோ ஆன். ஸோ அவர் தொப்பி வந்து எரிய ஆரம்பித்ததுனால ஃபயர் அலாமை அடிக்க ஆரம்பிக்குது. ரைட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், த ஃபயர் அலாம் டு கோ ஆன் அப்படின்னா
அது கரெக்டாக இருக்கா, கோ ஆன் கரெக்டா, கோ அபவ் கரெக்டா, கோ ஆஃப் கரெக்டா, கோ அண்டர் கரெக்டா, கோ அவே கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கோ ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோ ஆன் அப்படின்னா கண்டினியூன்னு அர்த்தம். ரைட்டா? கோ ஆன்னா கண்டினியூ. சார் ஃபயர் அலாரம் வந்து அடிக்குது அப்படின்னா அது கண்டினியூ தானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு மேட்சிங் தான். பட் இந்த மாதிரி ஃபயர் அலாரம், சைரன் இதுக்கெலாம் நம்ம கோ ஆன் பயன்படுத்த மாட்டோம், கோ ஆஃப் பயன்படுத்துவோம். அலாரம் அது தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அலாரம் வந்து வெடித்து செதறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ்ப்ளோட், கோ ஆஃப்னா எக்ஸ்ப்ளோட். அப்போ அலாரம் சைரன் அடிக்கிறது எப்படி இருக்குன்னா வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா கோ ஆஃப். கோ அண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோ அண்டர் அப்படின்னா ஓவர் கம் பண்ணுறது, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணுறது, தாண்டி வர்றது. கோ அவே அப்படின்னா ரீட்ரீட், திரும்பி போகிறது. கோ அவேனா என்ன அர்த்தம்? ரீட்ரீட். இந்த வேர்டும் ஞாபகம் வச்சுங்க. ரீட்ரீட்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு விஷயமா போவோம், அது நம்மளுக்கு செட் ஆகலைன்னா நம்ம திரும்பி வருவோம் இல்லையா, அது பேர் தான் ரீட்ரீட். அந்த வேலைக்கு போகாமலே திரும்பி வருவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ரீட்ரீட். ஸோ கோ அவேனா அதான் மீனிங். அப்போ அலாரம் சைரனுக்கு நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? கோ ஆஃப் அப்படின்ற ஃப்ரேசல் வர்பு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம் ஆன் இட்ஸ் லாஸ்ட் லெக்ஸ். ஆன் இட்ஸ் லாஸ்ட் லெக்ஸ். லாஸ்ட் சாய்ஸ், இன் எ பேட் கண்டிஷன், creeping on legs, ஸ்லோ மூமெண்ட். ஸோ ஆன் இட்ஸ் லாஸ்ட் லெக் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன் எ பேட் கண்டிஷன் அர்த்தம். ஆன் இட்ஸ் லாஸ்ட் லெக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா இன் எ பேட் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். The following sentence has been divided into 4 segments. Identify the segment that contains an error in the usage of indefinite articles. ஸோ indefinite articleனா உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு ஏவும் ஆனும் தான் indefinite article. அப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். Identify the segment that contains an error in the usage of indefinite article. இன்டெஃபினட் ஆர்டிக்கலில் என்ன எரர் இருக்குது அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எங்கே இன்டெஃபினட் ஆர்டிக்கல் இருக்குதுன்னு பாருங்கள். ஆன் இருக்குது. இதில் என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்கவுண்டபிள் நவுனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரலாக பிரிக்க முடியாதது. இப்போ பாருங்கள், ஸ்டாருக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கா? இருக்குது. ஸ்டாருக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்ன? ஸ்டார்ஸ். வாட்டருக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கா? வாட்டருக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அப்போ வாட்டர் அன்கவுண்டபிள் நவுன். கிரைனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கா? கிரைன்ஸ். அப்போ கிரைனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது, அப்போ அது கவுண்டபிள் நவுன். ஐஸுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இருக்கா? ஐஸுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, ஐஸுன்றது அன்கவுண்டபிள் நவுன். அப்போ எப்பயுமே அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி ஆர்டிக்கல், இன்டெஃபினட் ஆர்டிக்கல் மட்டும் இல்லை, தீயுமே நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்போ நோ ஆர்டிக்கல் பிஃபோர் அன்கவுண்டபிள் நவுன், இது ஒரு பேசிக் ரூலு. அப்போ இந்த இடத்துல என்ன வரக்கூடாது? ஆனே வரக்கூடாது. ஸோ இது தெரியாமலே இந்த கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்டெஃபினட் ஆர்டிக்கலில் தான் எரர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இன்டெஃபினட் ஆர்டிக்கல் இருக்குது. அப்போ இந்த 4 டிக் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ரைட். இதுக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும், இந்த ரூல் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டோனியம் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட். வி ஷுட் desecrate our national flag. Damage, sanctify, integrate, violate. அது என்ன desecrate அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆண்டோனியம் கேட்குறாங்க. desecrate அப்படின்னா அதை நம்ம போற்றுவோம் இல்லையா, நேஷ்னல் ஃப்ளாகை வந்து ஒரு புனித துணியாக நம்ம போற்றுவோம் இல்லையா, அந்த போற்றுதலை வந்து அதுக்கு ஆப்போசிட், அதாவது அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக நம்ம ட்ரீட் பண்ணுறது, ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறது, அது பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா desecrate. அதோடைய புனிதத்தன்மையை வந்து நம்ம அவமதிக்கிற மாதிரி நம்ம பண்ணுறது, அவமதிக்கிற மாதிரி பண்ணுறது தான் நம்ம desecrate அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், sanctify. sanctifyனா அதை புனிதமாக மாற்றுறது. ஒரு கல் மேலே போட்டு வச்சு நம்ம அதை கடவுளாக கும்பிட்றோம் இல்லையா, அப்போ அந்த கல்லை வந்து நம்ம புனிதமாக்குறோம். ஸோ அதுதான். அப்போ sanctify அப்படின்னா புனிதத்தன்மையாக மாற்றுறது. desecrate அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோடைய புனிதத்தன்மையை நம்ம சீர்குலைக்கிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா sanctify. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. One of my best friends are here. Best friend is here. Best friends is here. Better friends are here.
பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஹியர். ரைட். இப்போ நம்ம ரூல் பார்ப்போம். ஒன் ஆஃப் த ஆல்வேஸ் ஃபாலோடு பை சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்தாலே அதுக்கப்புறம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி பாருங்கள், குட்டு பாசிட்டிவ் டிகிரி, பெட்டர் கம்பேரிட்டிவ் டிகிரி, பெஸ்ட்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த அப்படின்றது டெஃபினட் ஆர்டிக்கல். ஒருவேளை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மை பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணாங்கன்னா, பொசசிவ் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் இந்த தி போட தேவையில்லை. அப்போ ஒன் ஆஃப் மை சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபாலோடு பை ப்ளூரல் கவுண்டபிள் நவுன். என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூரல் கவுண்டபிள் நவுன். சிம்பிளாக இந்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபாலோடு பை சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதுக்கப்புறம் வர்றது ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் followed by singular verb. One of the followed by plural countable noun agree with singular verb. இங்கே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு வரணும். ஆனால் இங்கே ஆர் வரக்கூடாது, இஸ்ன்னு தான் வரணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கலாம், அதில் ஒரு ஆள் தான். அப்போ ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் ஹியர். ஆர் ஹியர் வரக்கூடாது. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சாரி பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடையாது, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. நான் ஒரு blank பேஜில் உங்களுக்கு எழுதுறேன். ரைட். ஒன் ஆஃப் த அப்படின்றதுக்கான ரூல் பாருங்கள். ஒன் ஆஃப் த அப்படின்றதுக்கு பக்கத்தில் நீங்கள் எப்பயுமே ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் தான் பயன்படுத்தணும். ஆனால் வர்பு எப்பயுமே சிங்குலர் வர்பாக தான் வரணும். ரெண்டாவது, இந்த ஒன் ஆஃப் த அப்படின்றதுக்கு பக்கத்தில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் சேம் ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் சிங்குலர் வர்பு வரணும். ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் சிங்குலர் வர்பு. ஒருவேளை இந்த இடத்துல மை அப்படின்ற பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா எந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் வேணால் இருக்கலாம். மை, அவர், யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தேர், இந்த மாதிரி பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா நீங்கள் இந்த தீயை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் லென்த்தியானது தான், பட் இம்பார்ட்டன்ட் கூட. ஒன் ஆஃப் த ப்ளூரல் கவுண்ட் ஃபாலோடு பை ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் அக்ரி வித் சிங்குலர் வர்ப். இது ரொம்ப பேசிக் ரூலு. எஸ்எஸ்சியில் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் பாருங்கள். In the following passage some words have been deleted. Read the passage carefully and select the most appropriate option to filling the each blank. Cities are the great havens for knowledge, culture and social life. Vibrant cultures are found in cities because it takes a dash population to support museums, concert halls, sports teams and nightlife districts. Cities also offer rich social opportunities. People in rural areas enjoy only limited social opportunity because the small local population. City dwellers can choose their friends and mates from among a large number of people of dash interest and inclination. We are not likely to abandon the city as a dash institution, but we need to make sure that our transport arrangements do not dash the city's other functions. பாருங்க, சிட்டி லைஃபையும் வில்லேஜ் லைஃப், அதாவது லோக்கல் லைஃபையும் வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணுறாங்க. சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவன் மாதிரி தெரியுதான், சொர்க்கம் மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நாலேஜ், அறிவு வந்து அதிகமாக, அவங்க அதாவது ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கல்ச்சரும் நிறைய வெரைட்டி ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் லைஃப், அப்போ சிட்டியில் தான் நிறைய பேர் ஒன்றா பக்கத்தில் இருப்பாங்க, டென்சிட்டி அதிகம். அப்போ சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வைப்ரண்ட் கல்ச்சர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சிட்டிஸ் பிகாஸ் இட் டேக்ஸ் எ டேஷ் பாப்புலேஷன் டு சப்போர்ட் மியூசியம்ஸ், கான்சர்ட் ஹால்ஸ், ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் அண்ட் நைட் லைஃப் டிஸ்ட்ரிக்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டி லைஃப் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பாப்புலேஷன் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன். லேசி, ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லேசினா என்ன அர்த்தம்? இன்ஆக்டிவாக இருக்கிறது. ஸ்மால் கிடையாது, லார்ஜ் பாப்புலேஷன்.
டம்ப்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடைச்சி வைக்கிறது. இப்போ எது இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன் யூஸ் பண்ணணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், cities also offer rich social opportunities. People in rural areas enjoy only limited social opportunities because of with far off னு கொடுத்துருக்காங்க, because of the small local population. ரூரல் ஏரியா அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்மால் லோக்கல் பாப்புலேஷன். பிகாஸ் அப்படின்ற டேர்முக்கு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன் ஒன்று இருக்குது, அது ஆஃப். ரைட்டாக முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட், சிட்டி டுவெல்லர்ஸ் கேன் சூஸ் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேட்ஸ் ஃப்ரம் அமாங் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆஃப் டேஷ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்க்ளினேஷன். இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நபரோட சீக்கிரமாக கனெக்ட் ஆகிடுவாங்க. எப்படி கனெக்ட் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு மியூசிக் பிடிக்குது, அவர் வந்து ஒரு மியூசிக் கற்றுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போகிறாருன்னு வச்சுக்கிங்களேன். அப்படி இல்லை, மியூசிக் சாங் கேட்குறதுக்கு ஏதோ ஒரு கான்செப்ட்டுக்கு போகிறார். அப்போ அவர் கூடயே சேர்ந்து அவரை மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோ அங்கே போகிறார். அப்போ ஈஸியாக அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. ஸோ அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், டிக்ளைனிங், ஃபெய்னிங், வேஸ்ட்ஃபுல், சிமிலர் இன்ட்ரெஸ்ட். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட முடியும். We are not likely to abandon the city as a dash institution. Religious, psychological, cultural, educational. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கல்ச்சுரல், அப்போ கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷன். அப்போ பழக்க வழக்கங்களை சிட்டி தானாகவே கற்றுக் கொடுக்கும். ரூரலில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க கற்றுக் கொடுக்கணும். சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பழகிறதுனால அவங்க பழக்க வழக்கம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. But we need to make sure that our transport arrangements do not dash the city's other functions. Support, boost, help, damage. பாருங்க, support பாசிட்டிவ், boost பாசிட்டிவ், help பாசிட்டிவ், damage நெகட்டிவ். அப்போ எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன் வர்றது அந்த சிட்டியோடைய டிரான்ஸ்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சீர்குலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்னு கேட்டிங்கன்னா டேமேஜ். அவ்வளோதான், ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் இது. ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். டெமாலிஷ், டிஸ்ட்ராய், டெவலப், பெட்ரே. டெமாலிஷ்னா டிஸ்ட்ரக்ஷன், அழிக்கிறது, அடிமட்டமாக அழிக்கிறது. டிஸ்ட்ராய்னாலும் அழிக்கிறது. டெவலப்னா கிரியேட் பண்ணுறது. பெட்ரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏமாத்துறது, முதுகில் குத்துறது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா BETRAY. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? EYன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் பின் ஸ்பிளிட் இன்டு 4 segments. Identify the segment that contains a grammatical error. I noticed that they did not went to the museum but entered a shopping complex அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். did plus not plus do plus not plus does plus not plus. இதுக்கு பக்கத்தில் என்ன verb சார் நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா did not followed by verboடைய base form, do not followed by verboடைய base form, does not followed by verboடைய base form. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், did not. அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா verboடைய base form go வரணும். இவங்க என்ன போட்டிருக்காங்க? went போட்டிருக்காங்க. ஸோ என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கிராமட்டிக்கல் எரர் இருக்குது. ஸோ went வரக்கூடாது, do வரணும், சாரி go வரணும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2. 23rd கொஸ்டின் பாருங்கள், செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம், ஸ்லிப் யுவர் மைண்ட். ஸோ ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இமிடியேட்லி திங்க் ஆஃப் சம்திங், ஃபர்கெட் அபவுட் சம்திங், காண்ட் திங்க் ஆஃப் எனி திங் டு சே, திங்க் அபவுட் சம்திங் ஃபார் எ ஷார்ட் டைம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இமிடியேட்டாக வேற ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து மறக்கிறது. அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் எதுவுமே வந்து திங்க் பண்ண முடியாமல், அதாவது காண்ட் திங்க் ஆஃப் எனி திங் டு சே, எதையுமே திங்க் பண்ணாமல் இருக்கிறது. திங்க் அபவுட் சம்திங் ஃபார் எ ஷார்ட் டைம், குறைஞ்ச நேரத்துக்கு மட்டும் நம்ம திங்க் பண்ணுறது. ஸ்லிப் யுவர் மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஃபர்கெட், அதாவது மறதி, மறக்கிறது, ஒரு சின்ன விஷயத்தை வந்து மறக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்க? ஸ்லிப் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஆப்ஷன் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் ஃபர்கெட் அபவுட் சம்திங்.
ரைட்டா? ஒரு விஷயத்தை வந்து மறந்து போகிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்லிப் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, அடுத்த கொஸ்டின் 24. Select the most appropriate option that can substitute the underlined segment in the following sentence. Him received a children's very illustrated colorful atlas on her 10th birthday. இதில் ஒரு ஃப்ரேஸை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ரைட்டாக ஒரு ஃப்ரேஸை வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக இருக்கா இல்லை அந்த ஃப்ரேஸில் வந்து நம்ம ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நோ சப்ஸ்டியூஷன் ரிக்வயர்ட் கொடுக்கல. அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணணும். ரைட்டா? சரி, ஓகே. அப்போ கொடுத்துருக்கிறது தப்பாக இருக்குது. பார்ப்போம். ஹிம் ரிசீவ்ட் எ சில்ட்ரன்ஸ் வெரி இல்லுஸ்ட்ரேட்டட் கலர்ஃபுல் அட்லஸ். இந்த இடத்துல பாருங்கள், அஃபாஸ்டஃபி எஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது பொசசிவ் அட்ஜெக்டிவ். என்ன அட்ஜெக்டிவ்? பொசசிவ் அட்ஜெக்டிவ். அதாவது தயர், இந்த குழந்தைகள், சில்ட்ரன் அப்படின்றது ப்ளூரல், அதனால தயர் அட்லஸ். ரைட்டா? தயர் அட்லஸ்ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக சில்ட்ரன்ஸ் அட்லஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். எப்பயுமே பொசசிவ் அட்ஜெக்டிவ் பக்கத்தில் தான் நவுன் வரணும். இந்த ரூலை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ சில்ட்ரன்ஸ் அட்லஸ், சில்ட்ரன்ஸ் அட்லஸ் எங்கே இருக்குன்னு பாருங்க. சில்ட்ரன்ஸ் அட்லஸ், ஓகே. சில்ட்ரன்ஸ் அட்லஸ், ஓகே. அடுத்தது பாருங்க, சில்ட்ரன்ஸ் அட்லஸ். அப்போ எதை எலிமினேட் பண்ணிடலாம்? தேர்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி. இந்த வெரின்றது ஒரு அட்வர்பு. இந்த அட்வர்புக்கு அப்புறம் ஒரு வர்போடைய தேர்ட் ஃபார்மும் வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்மும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவாக வரலாம். இதை வந்து நான் ஃபைனைட் வர்பில் நம்ம படிச்சிருப்போம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு படிச்சிருப்போம். வெரிக்கு அப்புறம் எப்பயுமே வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் நம்ம பயன்படுத்தணும். ப்ரெசண்ட்டு பார்ட்டிசிபிள் தான் பயன்படுத்தணும். என்ன பயன்படுத்தக்கூடாது? வர்போடைய தேர்ட் ஃபார்மான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்தக்கூடாது. ரைட்? ஸோ பார்ட்டிசிபிள் பயன்படுத்தக்கூடாது. வர்போடைய தேர்ட் ஃபார்ம் பயன்படுத்தக்கூடாது. வெரி இல்லுஸ்ட்ரேட்டட்னு பயன்படுத்தக்கூடாது. வெளி இல்லுஸ்ட்ரேட்டிங் வேணால் பயன்படுத்தலாம். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டிங் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ வெளி இல்லுஸ்ட்ரேட்டட் அப்படின்றது தப்பு. அடுத்தது எது சார் வர்போடைய தேர்ட் ஃபார்முக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, வெரிக்கு பதிலாக மச்சு இல்லுஸ்ட்ரேட்டட் வேணால் நம்ம பயன்படுத்தலாம். அங்கே என்ன பண்ணியிருக்காங்க? வெரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வெரி தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ வெரிக்கு பக்கத்தில் என்ன வரக்கூடாது? வர்போடைய தேர்ட் ஃபார்ம் வரக்கூடாது. அப்போ எதை எலிமினேட் பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம், ஃபோர்த் ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். எ வெரி கலர்ஃபுல் இல்லுஸ்ட்ரேட்டட் சில்ட்ரன்ஸ் அட்லஸ். இங்கே பாருங்கள், வெரிக்கு முன்னாடி ஆன் பயன்படுத்தியிருக்காங்க. வெரி அப்படின்றது ஒரு கான்சோனன்ட் லெட்டரோடையும் கான்சோனன்ட் சவுண்டோட தான் ஆரம்பிக்குது. அதனால் அந்த இடத்துல ஆன் போடக்கூடாது, ஏ தான் போடணும். ரைட்? ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Last question. Select the most appropriate synonym of the bracketed word in the following sentence to fill in the blank. The city's infrastructure was ill-equipped to handle the influx of dash bracketல visitors during the peak season. Peak seasonna என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் எல்லா வளமையும் செழிப்பாக இருக்கிற டைமை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பீக் சீசன். இப்போ கொடைக்கானல் இருக்குன்னா அப்போ டூரிஸ்ட்லாம் அதிகமாக வருவாங்க இல்லையா? அந்த டைம் பூக்கள் வந்து நிறைய பூத்துருக்கும். ரைட்? ரொம்ப ரிச்சாக இருக்கும் அந்த டைமில். அப்போ அந்த சீசனை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பீக் சீசன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பீக் சீசன் வரும்பொழுது இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தோ இல்லைனா வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வெளி ஊரில் இருந்தோ இல்லை வெளி ஸ்டேட்டில் இருந்தோ அந்த ஊருக்கு வருவாங்க, கொடைக்கானலுக்கு வருவாங்க. அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளக்ஸு. வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தோ இல்லை ஸ்டேட்டில் இருந்தோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரியில் இருந்தோ ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே வராங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம இன்ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். எதுக்காக? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அங்கே எதனாவது கண்காட்சி இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அங்கே நடக்கலாம். ஸோ அதுக்காக அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வருவாங்க. அது பேர் தான் இன்ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நேட்டிவ்ஸ் விசிட்டர்ஸ்னு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்டான வேர்டு நம்ம இங்கே போடணும். நேட்டிவ்ஸ்னால் அங்கேயே வாழ்கிறவங்க. இப்போ இன்ஃப்ளக்ஸ்னால் வெளியிலேருந்து உள்ளே வர்றவங்க. அப்போ இது வராது இல்லையா? ரைட். ரெசிடென்ட்ஸ்னால் அங்கேயே தங்கி இருக்கிறவங்க, பூர்வீகமாக கொண்டவங்க, அவங்களும் கிடையாது. சிட்டிசன்ஸ்னால் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே சிட்டிசன்ஸ் தான். அப்போ அதை மாதிரி தனியாக மென்ஷன் பண்ண முடியாது இல்லையா? அப்போ
விசிட்டர்ஸ் மீன்ஸ் டூரிஸ்ட். இது ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் எடுத்துருக்கலாம். பட் இந்த இன்ஃப்ளக்ஸ் அப்படின்ற வேர்டுக்கும் பீக் சீசன்ற வேர்டுக்குமே கொஞ்சம் டீட்டெயில் சொல்லணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ டெப்த்தாக போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் தான். கொஞ்சம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சதுன்னா, நியூஸ் பேப்பர் நல்லா படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டால் கூட ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரைட், மோக் டெஸ்ட்டு நம்பர் 8, அதாவது டே 8 மோக் டெஸ்ட்டில் நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நடந்த 8 மோக் டெஸ்ட்டுக்கும் நம்ம எவ்ரி கிளாஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதுவுமே மோஸ்ட்டாக ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் நம்ம அதில் வைக்கவே இல்லை. ரிப்பீட் ஆகாத கொஸ்டின் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த கிளாஸை நல்ல முறையில் பயன்படுத்திங்க. தேங்க்யூ.